friends, welcome to Revathi Pooja Lifestyle. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எம்டி ஹோம் டூரை பத்தி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். அந்த வீட்ல இருக்கும்போது நான் YouTube சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நிறைய பூஜாஸ் வீடியோலாம் எங்கெல்லாம் பண்ணியிருக்கிறது உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் இப்போ. இது வந்து போன வருஷம் புரட்டாசி மாதத்துல எடுத்த வீடியோ தான் இது. வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் வந்து இதுதான். ஸ்டார்டிங் ஹாலு, அதுக்கப்புறமா ஹாலுக்கு எதிர்த்த கிச்சன் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஷெல்ஃப் இருக்குது. இந்த ஷெல்ஃபு தான் நான் பூஜை ரூமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் வந்து பூஜை ரூமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கீழே வந்து பசங்களோட புக்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன். நான் மேலே வந்து சின்ன லேஃப்ட் மாதிரி இருக்குது. நான் வந்து எம்டியாக தான் வச்சுருந்தேன். எதுக்காகனா சுவாமி படத்துக்கு மேலே வந்து வெயிட் எதுவும் வைக்கக்கூடாததுனால நான் எம்டியாக தான் வச்சுருந்தேன். இது வந்து கிச்சனு, சின்ன கவுண்டர் டாப்பு தான். இதோட ஷெல்ஃப்லலாம் நிறைய வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. இந்த பூஜை ரூம் கவுண்டர் டாப் மேலே கூட நான் சின்ன சின்ன பூஜையெல்லாம் எப்படியெல்லாம் பண்ணணுன்றதை உங்களுக்கு காட்டியிருப்பேன். நான் அப்படியே வந்தோன்னா பக்கத்தில் பெட்ரூமும் இருக்கும். அதே மாதிரி காமன் பாத்ரூம் வந்து அங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த வாஷ் பேஷன் பக்கத்தில் தான் நான் வந்து வாஷிங் மிஷின் வச்சுருந்தேன். இது ஒரு பெட்ரூமு. இந்த பக்கம் டோர் வந்து பால்கனி போகிறதுக்காக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் என்னோடய ஃப்ரெண்டு தான் அந்த வீட்டுக்கு போயிருக்காங்கன்ட்டு. அன்றைக்கி தான் அவங்க பால் காசிருந்தாங்க. சரி, ஒரு வீடியோ கிளிப்பிங் எடுத்துக்கலன்னு பர்மிஷன் கேட்டுட்டு தான் நான் அந்த கிளிப்பிங்கே எடுத்திருந்தேன். நான் பசங்களோட துணி ரேக் மாதிரி யூஸ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பெட்ரூமும் இருக்குது. அங்கேயும் ஒரு கதவு இருக்குது பால்கனி போகிறதுக்கு. 2 பெட்ரூமுக்கும் 2 பேக் சைட் டோர் இருக்குது பால்கனி யூஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு நிறைய பால்கனியிலேருந்து நிறைய வீடியோஸ் கூட எடுத்திருப்பேன். மழை வரும்போதாகட்டும், அதே மாதிரி கார்த்திகை தீப நாட்களில் வெளியே விளக்கு வைக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஜாக் ஃப்ரூட் மரம் கூட இருக்கும் அங்கே. ரெகுலராக பார்க்குறீங்களோ அவங்க இந்த இடத்த வந்து பார்த்துருப்பாங்க. இந்த வீடை வந்து எப்போவுமே நான் மறக்க மாட்டேன். எதுக்காகனா ஃபஸ்ட்டு இங்கே தான் யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணேன், ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதே ஹாப்பினஸ் திங்ஸ்லாம் இந்த வீட்டில் நடந்திருக்கு. அதே மாதிரி நாங்கள் வீடு கட்டுறதாகட்டும், அதே மாதிரி ஏதாவது பூஜை பண்ணால் அது வந்து சக்ஸஸாக முடியறதாகட்டும் இந்த வீட்டில் ரொம்ப நடந்திருக்கு. அந்த வீடு ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாகவே இருந்தது எனக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்.